Mother's Day வருது எல்லாரும் ஆவலா அந்த எதிர்பார்க்கணும். Becoming a mother is very important. ஒரு லேடி எதிர்பார்க்கறது கல்யாணம் ஆச்சுன்னா லேடிஸ் எதிர்பார்க்கறது ஃபேமிலி எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு பேபி வேணும் அப்படின்னு. So yeah, I'm Dr. Geeta Harikde. I'm the chairperson of Prashant Hospital and I specialize in infertility. Yeah. And I'm a fellow of the Royal College of Obstetricians and Gynecologists in London. Now, so குழந்தைன்றது ஒரு லேடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் லைஃப்ல. இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 100 லேடிஸ் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் 15 பேஷண்ட்ஸ் வந்து குழந்தையின்மை. ஸோ இது வேர்ல்ட் வைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்லையும். இந்தியாவில் எவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கு, ஸ்டில் குழந்தையின்மை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கப்பலுக்கு பேபி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எதுக்கு குழந்தையின்மை இந்தியாவில் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. பட் நமக்கு ஃபார் எவ்ரி மதர் அண்ட் ஃபாதர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 15% வந்து இன்ஃபர்டிலிட்டி ரேட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் இதில் வந்து நீங்கள் லேடிஸ் ஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 60-40. 60 வந்து லேடிஸ், 40 வந்து மென். இப்போ இன்னைக்கு பார்க்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஆப்போசிட். 65% வந்து மென், 35% வந்து லேடிஸ். அண்ட் இந்த மென்ல வந்து 50% வந்து பியூர்லி மென், 15% வந்து போத் மென் அண்ட் விமன். அந்த மிச்ச 35% தான் லேடிஸ் வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ எதுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது இட்ஸ் ஆன் த ரைஸ். Why it is on the rise? Lifestyle modification, smoking, alcohol, stress, workless stress, and psychiatric problems increase ஆகிட்டே வருது. ஒன்று வந்து ப்ரெஷர் அட் ஒர்க், இன்னொன்று வந்து குழந்தையின்மை. இதுவே ஒரு காரணம். ஸோ இதனால வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ரிசர்ச் வந்து மெயின்லி டைரக்டட் டுவர்ட்ஸ் மேல் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ ஆண்களுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ குறைவாக இருக்கு, இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த 65% பெரிய பெர்சன்டேஜா இருக்கிறதுனால இன்னைக்கு ரிசர்ச் வந்து இதுல தான் டைரக்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து செமன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்டினரி கண்ணில் பார்த்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்து நம்ம கால்குலேட் பண்றது. பட் இப்போ வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் சீமன் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அசிஸ்டட்னா உங்களுக்கு வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரு, ஹெட்டு, பாடி, டெயில் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஸ்பெர்ம்ல இதை வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து உங்களுக்கு கிளாசிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அது பேர் வந்து ஸ்பெர்ம் கிளாஸ் அனலைசர். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்ளமா, கவுண்ட்ல ப்ராப்ளமா, இல்லை மூவ்மெண்ட்ல ப்ராப்ளமா, இது நமக்கு எழுதி கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபெக்டிவா இருக்கிற ஸ்பெர்ம். இப்போ வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து மில்லியன்ஸ்ல வருது. எக்கெல்லாம் வந்து 10, 12, 15 அவ்வளவுதான். ஸ்பெர்ம் வந்து மில்லியன்ஸ்ல வருது. ஸோ இந்த மில்லியன்ஸ்ல வந்து எந்த ஸ்பெர்ம் நார்மல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த நார்மல் ஸ்பெர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து டெக்னாலஜி இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ நார்மல் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட், மூவ்மெண்ட், ஸ்ட்ரக்சர் இதுல எல்லாம் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா டெஸ்ட் பேபி அப்படின்ற IVF பண்ண முறை வந்து 1978 கண்டுபிடிச்சாங்க. 1992 வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ ICSI என்ற டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க. ICSIனா அந்த ஸ்பெர்ம் எடுத்து எக் உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு, ஸோ ஒரு 10 eggs லேடில இருந்து நம்ம கலெக்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு எக்குக்கும் தேவையானது ஒரு ஸ்பெர்ம். ஆனா அந்த ஒரு ஸ்பெர்மை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்து பார்த்து கலெக்ட் பண்ணோம்னா அது டிஃபிகல்ட் ஜாப். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் பார்க்கறது ICSI மைக்ரோஸ்கோப், அதுவே ஒரு ஹை மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப். அதுல 200 டைம்ஸ் பெருசா நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம கண்ணால பார்த்து பெஸ்ட் ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி இது வரைக்கும் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த 2004 ஒரு மேஜர் பிரேக் த்ரூ. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் வே ஸ்பெர்ம் செலக்ட் பண்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரீசர்ச்சர்ஸ் ஸ்டார்டட். ஸோ அந்த ரீசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சது இந்த இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் மார்ஃபலாஜிக்கலி செலக்டட் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அப்படின்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்னா ஸ்பெர்ம் வந்து எக் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுது. மார்ஃபலாஜிக்கலி செலக்டட்னா பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் உள்ள ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்றது. ஸோ இந்த
ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பண்றது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் டிவைஸ். ஸோ கம்ப்யூட்டர் will select the best sperm because it is able to look at the sperm 7200 times magnification that sperm பார்க்குது. So computer வந்து all the bad sperms delete பண்ணிட்டு only the good sperms வந்து எடுத்து காட்டும். அது வந்து இருக்கிற அது 100 sperms select பண்ணி கொடுத்துச்சுன்னா அதுல இருக்கிற அந்த 15 best sperms எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது என்ன, what does it look at? Computer will select the, it looks at the structure. Structureல வந்து மெயினா வந்து ஹெட். இந்த ஹெட்ல தான் நியூக்ளியஸ் இருக்கு. அந்த ஹெட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் எக்கோடைய ஃபியூஸ் ஆகி பேபி ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த எக்கோடைய அந்த ஸ்பெர்ம் ஹெட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து டிஃபெக்டிவ் ஆயிடுது. ஸோ அந்த ஃபர்டிலைசேஷனே கம்மியாயிடுது. இப்போ நிறைய பேர் வந்து ஐவிஎஃப் பண்றது 100% கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். சக்சஸ் ரேட் வந்து 30% இருந்து 70% வரைக்கும் வேரி ஆகுது. இந்த சக்சஸ் ரேட் வந்து எதனால? எக் குவாலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டினால. ஸோ இது ஸ்பெர்ம் வந்து டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ரேட் வந்து கம்மியாயிடுது. அண்ட் ஸ்பெர்ம் வந்து டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கருச்சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா அது லேடிஸ்னால தான். அவங்க யூட்ரஸ் சரியில்லை, அவங்களுடைய பிளட் ஃப்ளோ சரியில்லை, அவங்களுடைய எக் சரியில்லை. இதுதான் நாட் ஓன்லி லேபர் பட் ஈவன் சயின்ஸ்ல வந்து அந்த மாதிரி தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 10 to 15 years வந்து ஸ்பெர்ம் வந்து ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் மிஸ்கேரேஜ் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெர்ம் வந்து பெஸ்ட் குவாலிட்டி டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம்ன்றது நம்மளுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியராகவும் ஆகலாம், பட் கன்சீவும் ஆகலாம். ஸோ கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த பேபி வந்து கொஞ்சம் டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும், வளரும், பட் டிஃபெக்டிவ் பேபியா இருக்கும். பட் யூஸ்வலி வந்து அந்த அளவுக்கு பேடா இருந்துச்சுன்னா பேபிஸ் வந்து கண்டினியூ ஆகி வளர்ந்து வரது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் இப்போ இக்ஸின்ற டெக்னிக்ல நிறைய பேருக்கு ஒரு டவுட், நமக்கு இந்த டெக்னிக்ல ஃபார்ம் ஆகிற பேபி மற்ற பேபி மாதிரி நார்மல் பேபியா இருக்குமா இருக்காங்க? நார்மல் பேபி தான். இப்போ வேர்ல்ட் வைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து எஸ்டியூ பேபி முறையில ஃபார்ம் ஆகிற பேபி மற்ற பேபி மாதிரி நார்மல் பேபி. பட் இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரலி பெஸ்ட் ஸ்பெர்ம் யூஸ் பண்ணீங்கன்னா டாப் கிளாஸ் எம்ப்ரியோ, ஒரு எம்ப்ரியோ அப்படிங்கிறது பேபியை வந்து ஃபார்ம் பண்றது எக் அண்ட் ஸ்பெர்ம். ஸோ குட் எக் குட் ஸ்பெர்ம்னா டாப் கிளாஸ் பேபி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் டாப் கிளாஸ் பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா பிரெக்னன்சி ரேட், நம்ம பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகும். அண்ட் அந்த பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா அது யூட்ரஸோட ஃபிக்ஸ் ஆகி அது வந்து வளரணும். ஸோ அது வளர்ந்து அது பேபியை ஃபார்ம் ஆகிட்டு ஃபுல் டேர்ம் டெலிவரி நடக்கணும். ஸோ இந்த கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் வந்து டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்ம் வந்து டாப் குவாலிட்டி ஸ்பெர்ம் நம்ம கொடுத்தோம்னா கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் கரண்ட் ரீசர்ச். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து இன்சியில வந்து குட் சக்சஸ் ரேட் ஐவிஎஃப் டெக்னிக்ல. நம்பர் 2 கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கம்மியாகுது அண்ட் குட் குவாலிட்டி பேபி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த நியூ டெக்னாலஜினால மில்லியன்ஸ் ஆஃப் கப்பிள்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து தே வில் பெனிஃபிட் பை திஸ். எங்க ஓன் யூனிட்ல வந்து இந்த டெக்னாலஜி 1 இயர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து வந்தவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 3 IUI சைக்கிள்ஸ், அதாவது ஸ்பெர்ம் எடுத்து யூட்ரஸ் உள்ள வைக்கிற சிம்பிள் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணோம். அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி, மூவ்மெண்ட் கம்மி அண்ட் ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் வந்து புவர் ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மெடிசன்ஸ் இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அனாலிசிஸ்ல இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு மெடிசன் கொடுத்தோம். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேரிகோசீல் இருந்துச்சு. வேரிகோசீல்னா அந்த ரத்த ஓட்டத்தை டிஃபெக்ட், அதையும் கரெக்ட் பண்ணி பார்த்தோம். கரெக்ட் பண்ணி பார்த்தாலும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், பட் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. ஸோ இந்த இக்ஸி முறையில ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இக்ஸி முறையில பார்த்தப்போ அவங்களுக்கு வந்து எம்பரியோ ஃபார்ம் ஆச்சு, பட் ஐவிஎஃப்ல நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த நியூ டெக்னாலஜி வந்த உடனே சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணப்போ எக்ஸலண்ட் டாப் கிளாஸ் எம்பரியோ, குட் ஸ்பெர்ம் இருக்கிற ஸ்பெர்ம்ஸ்ல அவங்க வந்து ஒரு 100 ஸ்பெர்ம்ஸ்ல 15 செலக்ட் பண்ணி அந்த 15ல ஒரு 7 செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணதுல 2 குட் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த 2 எம்ப்ரியோ வந்து யூட்ரஸ் உள்ள வச்சு 2மே ஃபிக்ஸ் ஆகி ட்வின் பேபிஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த டெக்னாலஜி அவங்க கிட்ட பேசி இது தேவை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி
அவங்க நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நிறைய ப்ரெக்னன்சிஸ் வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டெலிவரி தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம். அதனால இன்னைக்கு டுடேஸ் மீட்டிங் இஸ் டு டிக்ளேர் த டெலிவரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்வின் பேபிஸ் ஃபாலோயிங் மார்ஃபலாஜிக்கலி செலக்டட் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இந்தியாவில் வந்து ஃபியூ ப்ரெக்னன்சிஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் தமிழ்நாடு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. Erectile dysfunction, the male doctor, the andrologist, he takes care of those patients. It could be a hormone problem, it could be a psychological problem. So we have to study the hormones, we have to do an ultrasound to check whether the blood flow to the venous is okay, and also assess them psychologically whether they are emotionally okay or not. And whatever has been derived out of this or all these investigations and interview, then we give them medication accordingly. If they don't respond to medication, then we have electroejaculators and stimulators which actually help them to produce at least a semen sample for an assisted reproduction. இது வந்து நார்மலா இன்டர்கோர்ஸ்க்கு it may help, may not help, the electroejaculator. பட் நம்ம மெடிக்கல் இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு அவங்களுக்கு பேபி வேணும்னா அவங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரோஎஜாகுலேட்டரை கொடுத்து we can allow them, we can help them to produce a sample for the technique. Normal IVF la vandu egg and sperm are put together, we form the baby. ICSI na we inject the sperm into the egg. IMC na we select the sperm and inject it into the egg. So there is a cost difference between the two. It varies between 15 to 25,000 in different units. India la vandu it is not ella centers liye illa, very few centers in India. And certain centers have declared, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு pregnancy reported from Cochin, but nobody else has publicized it. And from what I read in the media, this is the second time which is being declared. First in Tamil. First in Tamil, yeah. 100%. So it is not 100%. IVF இப்போ normal success rates வந்து 40 to 60% அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனால வந்து ஒரு extra 10% to 12% pregnancy rate we are able to achieve. This is my statistics. 40 to 60% IVF. IVF, no, ICSI. இப்போ வந்து IVF ஓட யூஸே கம்மியா இருக்கு. ICSI ன்றது it's becoming more and more popular, and இந்த டெக்னிக்ல வந்து 10 to 12% more than what we were achieving earlier. So when a patient comes, your first line is ICSI. Still, only when that fails, you will try. அப்படி இல்லை. Now in India, treatment for infertility is not covered by insurance. Everybody spends their own money to get their treatment. அதனால நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு என்ன பெஸ்ட் இருக்கோ அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நமக்கு டெஸ்ட் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் the computerized analysis will tell you about the sperm. ஸோ இவங்களுக்கு டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம் இருக்கு, லோ கவுண்ட், லோ மூவ்மெண்ட், புவர் ஸ்பெர்ம் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம இருக்கிற டெக்னாலஜியை வந்து we have to inform them and how much more it costs compared to IVF or ICSI அப்படின்றது சொல்லணும். The patient selects the technique. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ற சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் நான் ஆஃபர் பண்ணேன்னா 95% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து they select that technique because once போனாலும் அது பெர்ஃபெக்ட் அட்டெம்ப்டா இருக்கணும்ன்றது தான் இன்னையோட கரண்ட் பேஷண்ட் வந்து. நம்ம பண்றோம் இது வரைக்கும் we've done more than 350 cases. All 350 cases have been successful? No. என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நார்மல் 55 to 60, இதனால வந்து 60 to 70, 10% increase. IVF worldwide is never 100%. We are actually achieving very good success rates, India as a whole. That's why people from the West, India, medical tourism, infertility is one of the top earners today. Pardon? நம்ம 2 எம்ப்ரியோ உள்ள வச்சோம், பட் நார்மலா வந்து ஒரு எம்ப்ரியோ ஃபிக்ஸ் 30% இஸ் தி ட்வின்னிங் ரேட் ஜெனரல் டெஸ்ட் பேபி டெக்னிக்ல. பட் இதுல நம்ம பெஸ்ட் குவாலிட்டி ஸ்பெர்ம் அண்ட் எக் செலக்ட் பண்ணி 2 பெஸ்ட் குவாலிட்டி பேபிஸ் உள்ள வச்சதுனால both of them fixed and then implanted and carried on to a healthy pregnancy. This artificial injection சொல்றீங்களா மேடம், won't it spoil the condition of the uterus?
No. Artificial injection na you mean putting in the sperms? That's right. No. Because என்ன பண்ணோம்னாலும் அது ஸ்டெரைல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். கிளீனா பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இன்ஃபெக்ஷன் வராம பார்த்து we put it into the uterus. அதனால வந்து இந்த டெக்னிக் எல்லாம் more than 70 years IUI has been there and it has been proved a very effective and safe technique. The embryo formation, up to the embryo formation is outside, exit. It's outside Yes. the body. IUI la வந்து you put the sperm into the uterus. ICSI and IMSI la வந்து you create the baby outside and you put the baby into the uterus. டாக்டர், கணவனுக்கும் மனைவிக்கு என்ன வயசு வரைக்கும் சாத்தியப்படும்? இப்போ சில கண்ட்ரீஸ் வந்து ஒரு வயசு லிமிட் இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 60 ஏஜ் லிமிட், சில பேருக்கு வந்து 55 ஏஜ் லிமிட். பட் நம்ம கண்ட்ரில இது வரைக்கும் கைட்லைன்ஸ்ல வந்து இந்த வயசு வரைக்கும் தான் பண்ணணும்ன்றது இல்லை. அண்ட் அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இந்த 58, 59 அந்த ஏஜ் குரூப்ல வந்தாங்கனாலே ஜெனரல் ஹெல்த்தை அசஸ் பண்ணணும். இவங்களுக்கு பேபி கொடுத்தோம்னா இவங்களால வந்து அந்த பேபியை ஓரளவுக்கு ஒரு 20 வயசுக்கு வரைக்குமாவது காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துச்சுன்னா அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயா ஆஃபர் பண்ணலாம். இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சில் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்தது யார் இருக்காங்க பேபியை பார்க்கறதுக்கு. சில டைம் வந்து ஹஸ்பண்டுக்கு அந்த ஏஜ் இருக்கும், ஒய்ஃபுக்கு வந்து கம்மி ஏஜ் இருக்கும். ஸோ அவங்களால வந்து எடுத்து காப்பாற்ற முடியும். ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா லாங்கிவிட்டி அப்படின்னா நம்ம எத்தனை வயசு நம்ம வந்து உயிரோட இருக்கோன்றது உலகத்துல எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வெஸ்டர்ன் வேர்ல்ட் வந்து 75 years to 80 years. இந்தியால வந்து ஸ்லோவா அந்த ஏஜ் கிட்ட வந்துட்டு இருக்கோம், 65 to 70. If the mother has some some problems, medical conditions like hypertension or diabetes, will that alter how you go about this, or how will it affect you? Hypertension and diabetes is very common in this people who come for infertility because நம்ம வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வரப்போவே அவங்களுக்கு 35 வயசு ஆகுது. 35 to 45 years தான் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. And India is the diabetic capital of the world. 40% of Indians have diabetes now. So நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயே 50% or even 55% of my patients are proved to be diabetic during pregnancy. In fact, Johnson & Johnson has given us a $100,000 grant to do research on diabetes, fertility and pregnancy. What is the impact of diabetes on fertility? In the world, in the research, yarume pannadilla. We've been given that research. They're almost finishing it. 6 months we'll finish it. So diabetes and hypertension in the patient is பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். அதுக்கு வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டயபிட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டு வரலாம். ஒன்லி 5% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அவங்களால கேரி ஆன் பண்ண முடியாது. 95% ஆஃப் பேஷண்ட்ஸ் நல்லா மேனேஜ் பண்ணோம்னா அவங்க பிரெக்னன்சி மற்றவங்க பிரெக்னன்சி மாதிரி தான். அஃப்கோர்ஸ் இந்த குரூப்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேபிஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அந்த வெயிட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறது. Low birth weight is a problem in patients who have BP. Overweight is a problem in patients who have diabetes. And generally, நான் நினைக்கிறேன் அது வயசு காரணத்தினால, ஏன்னா பேஷண்ட்ஸ் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் 35 to 45, 50 ஏஜ் குரூப்ல வர்றதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க ரத்த குழாயெல்லாம் கொஞ்சம் நேரமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால பேபிக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ யங் பேஷண்ட்ஸோடைய ஆவரேஜ் பர்த் வெயிட் எடுத்தீங்கன்னா 3 kilograms இருக்கும். IVF babies, most IVF babies 35 to 55 ஏஜ் குரூப்ல இருக்கிறதுனா 2.5 to 2.8, மேக்ஸிமம் 3 kilograms இருக்கும். மேடம், ஒரு 10 வருஷம் குழந்தைங்க இல்லாத ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா ஒரு குழந்தை இந்த மாதிரி சிஸ்டத்தில் கொடுத்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஹிஸ்டரி பேபி டேக் நம்ம என்ன யூஸ் பண்றோம்ன்றது அது இம்பார்ட்டன்ட். 1.2 lakhsல இருந்து 2 lakhs வரைக்கும் ஆகலாம். என்ன டெக்னிக் யூஸ் பண்றோம், என்ன மெடிசன் யூஸ் பண்றோம், அவங்களுக்கு என்ன தேவை, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணணும். IMSI is for male infertility because it selects the best sperm. Is there anything comparable? If you look at current technology, something which we are commissioning tomorrow, it is called the embryoscope. Embryoscope, it is an incubator which keeps the embryos
in separate chambers. ஒவ்வொரு 6 எம்ப்ரியோக்கு we have one chamber. 6 எம்ப்ரியோக்கு இன்னொரு chamber. So டோட்டலா அந்த full இதுல 72 எம்ப்ரியோஸ் வந்து நீங்க வைக்கலாம். இது வந்து இந்த இன்குபேட்டரோட ஃபீச்சர் என்னன்னா நீங்க வைக்கிற டைம்ல இருந்து வெளியில எடுக்கிற டைம் வரைக்கும் ஒவ்வொரு செகண்ட் அந்த எம்ப்ரியோ என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு நியூபார்ன் பேபியை நீங்க கையை சேர்க்குது, காலை சேர்க்குது, கண்ணை சேர்க்குது, பிரீத் பண்ணுது, சிரிக்குது, அந்த மாதிரி பாக்குற மாதிரி அந்த எம்ப்ரியோ வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். இப்ப நான் காட்டினேன், அது ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லி எகென்ஸ்ட் கம் டுகெதர், செகண்ட் வந்து 2 ப்ரோநியூக்ளியர், 2 நியூக்ளியஸ் மாத்திரம் தெரியும், அடுத்தது 2 செல், அடுத்தது 4 செல், 4 செல், 8 செல், அந்த மாதிரி. சோ இந்த இன்பிட்வீன் இந்த செல்ல என்னென்ன நடக்குது, இது என்ன பண்ணுது, இது 4 செல் 8 செல்ல ரீச் பண்றதுக்கு டைனமிக் இமேஜிங் அப்படின்னா 24 hours பார்த்துட்டே இருக்கும். அண்ட் ஒரு பர்டிகுலர் ஹவர் 16 hours you want to see the embryo, you press the button, 16th hour என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்ரி ஹவர் நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த எம்ப்ரியோ ஃபாஸ்டா உங்களுக்கு டிவைட் ஆகுது, எந்த எம்ப்ரியோ ஈக்குவலா டிவைட் ஆகுது, அதோட செல் எல்லாம் ஈக்குவலா இருக்கணும் டிவைட் பண்றப்போ, that is classified as a best quality embryo. ஸோ இந்த இமேஜிங்கை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 5 days கழிச்சு நீங்க எம்ப்ரியோ எடுத்து உள்ள வைக்கிறப்போ அந்த லேடிக்கு ஒரு 10 எம்ப்ரியோஸ் இருக்கலாம், நமக்கு வேண்டியது 2 எம்ப்ரியோ தான் உள்ள வைக்கிறது. ஸோ எந்த எம்ப்ரியோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுக்கு மார்க்ஸ் எல்லா எம்ப்ரியோக்கும் மார்க்கிங் கொடுத்து எந்த எம்ப்ரியோ பெஸ்ட் பர்ஃபார்ம் ஆகுதோ அந்த எம்ப்ரியோ எடுத்து நம்ம உள்ள வச்சா பெட்டர் பிரெக்னன்சி ரேட்ஸ் வரும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் டெக்னாலஜி. அது வந்து ஸ்பெர்ம் டெக்னாலஜி. இது வந்து எம்ப்ரியோக்கு சூசிங் தி பெஸ்ட் எம்ப்ரியோ டெக்னாலஜி. Embryos are always placed in pairs. Not like that. இப்போ நம்ம கண்ட்ரில வந்து we place 2 or 3 embryos. Western countries, Scandinavia, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் by law you must keep only 1 embryo. So that is single embryo transfer and baby. By law they have to keep only 1 embryo. And sometimes embryo quality நல்லா இல்ல, அந்த மாதிரி இருக்கப்ப 2 embryo வைக்கலாம். நம்ம கண்ட்ரில வந்து we can place up to 3 embryos. Very rare situations, patient older age group, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 4. But by and large 2 or 3. Hereditary diseases form on the reduce ஆகும். டெஃபினட்டா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்பெர்ம் வந்து நம்ம பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த குறைபாடு உள்ள ஸ்பெர்ம் நம்ம டிலீட் பண்றதுனால டெஃபினெட்லி குவாலிட்டி ஆஃப் தி பேபி வில் பி பெட்டர். Schools or third party to a certain extent, because நீங்க வந்து ஸ்பெர்ம் இல்லாதவங்களுக்கும் டெஸ்டிகுலர் பயோப்சி எடுத்து அந்த பயோப்சி ஸ்பெசிமென்ல இருந்து ஸ்பெர்ம் எடுத்து அதையும் எடுத்து நம்ம இந்த டெக்னிக்ல செலக்ட் பண்ணி உள்ள வைக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெர்ம் இல்லைன்னா உங்களுக்கு பேபி இல்லை. பட் இப்போ வந்து இந்த டெஸ்டிகுலர் பயோப்சி அண்ட் இந்த இக்ஸி வந்தப்புறமே பிக் சேஞ்ச் அண்ட் மேல் இன்ஃபர்டிலிட்டி. இன்சி வந்தப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி சேஞ்ச் இன் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ தேர்ட் பார்ட்டி டிலீட் பண்ண முடியாது. பிகாஸ் தேர்ட் பார்ட்டி எப்போ நீங்க டிலீட் பண்ண முடியும்னா உங்க ஸ்டெம் செல் டெக்னாலஜியில வந்து நீங்க ஸ்பெர்ம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி டிலீட். டெவலப்மெண்ட் வந்து on day 1 உங்களுக்கு வந்து 2 செல், day 2 வந்து 4 செல், day 3 வந்து 8 செல், அந்த day 5 வந்து blastocyst நான் காட்டினது. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் லைக் எனி அதர் பிரெக்னன்சி. உங்களுக்கு வந்து டெலிவரி வரைக்கும் அந்த 9 மாசம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். டில் டேர்ம் கூட வச்சுக்கலாம். 40 வாரம் ஒரு பேபினா 40 weeks. But any time after 37 weeks வந்து equal to full 40 weeks. So அந்த பேபியை ஏர்லியா எடுத்தாலும் தப்பு. No, not really. Because we get very young patients. Because there are patients who are 19 years, 20 years, 21 years. Sperm வந்து ரொம்ப பேடா இருக்கும். நீங்க டெஃபினட்டா டெஸ்ட் பேபி போங்கன்ற நிலைமை அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து once they become pregnant, they are young pregnant, so they can be given an